ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வித்யா சிவலிங்கம் vlogs. கண்டென்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை பத்தி யாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்கறதோ இல்ல ஒரு டெசிஷன் கேட்கறதோ அதை செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா கான்பிடென்ட்டா இருக்கிற வரைக்கும் தைரியமா நீங்க அந்த வேலையை செய்யலாம். இல்ல இன்னொருத்தர்கிட்ட நாங்க ஒப்பீனியன் கேட்கணும், இன்னொருத்தர்கிட்ட நாங்க டெசிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய ஐடியாவை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவா திரும்பி வராது. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு பாசிட்டிவா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம விட்டுருவோம். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுலயே தான் நம்ம ஸ்டிக் ஆன் ஆயிருப்போம். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது சக்சஸ் ஆகுதோ அல்லது ஃபெயிலியர் ஆகுதோ அதனுடைய கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைய அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒர்க்கை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்களோ அந்த ஒர்க்கை நீங்க கண்டிப்பா செஞ்சு முடிக்கலாம். அதுக்கு உதாரணமான ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல நிறைய தவளைகள் இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு உயரமான ஒரு மலை. அந்த மலைக்கு மேல ஒரு சின்ன ஊர் இருக்கிறதாகவும் அந்த ஊர்ல நிறைய பூக்கள், புழுக்கள், பூச்சிகள் எல்லாமே இருக்கு. அங்க தவளைகள் வாழ்றதுக்கு ரொம்ப சிறப்பான இடம் அப்படின்ற ஒரு செய்தி இந்த தவளைகளுக்கு தெரிய வருது. அப்ப எல்லா தவளைகளும் என்ன சொல்லுதுன்னு, யார் இந்த இவ்வளவு பெரிய மலையை ஏறி மேல போறது, அதெல்லாம் அங்க கரெக்டா இருக்குமா, உண்மைதான் சொல்றாங்களா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லா தவளைகளும் பேசிட்டு இருக்க ஒரு 3 தவளைகள் மட்டும் முடிவு பண்ணுது, சரி இல்ல நாங்க போய் பாக்குறோம், மேல நாங்க மலை மேல ஏறி போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அந்த 3ம் மலை ஏற ஆரம்பிக்குது. ஆஸ் யூஷுவல் இவங்க அப்படியே மலை ஏறும் போது பின்னாடி இருக்கிற தவளைகள் கமெண்ட்ஸ் பேசிட்டே இருப்பாங்க இல்லையா. அதுல ஒரு தவளை சொல்லுது, ஆமா இவங்க எல்லாம் இப்படி இந்த மலை ஏறி போறாங்களே, பாதி தூரம் போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா, கீழே இவ்வளவு பாறைகள் இருக்கே, அதுல தலை பற்றாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு தவளைக்கு ஆமா இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது இறங்கி வந்துருது. மிச்சம் இருக்கிற 2 தவளைகள் மட்டும் ஏறிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது திருப்பியும் இந்த தவளைகள் கூட்டத்துல இருந்து ஒரு தவளை சொல்லுது, இப்ப இவங்க இப்படி நம்பி மேலே ஏறி போறாங்களே, அங்க வெறும் பாம்புகளா இருந்து இந்த தவளைகளை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அப்ப 2வது தவளைக்கும் பயம் வந்துருது, அதுவும் இறங்கி வந்துருது. ஆனா 3வது தவளை மட்டும் இவங்க பேசுற எதையுமே கேட்காம அது வாட்டுக்கு மேலே ஏறி போயிருது. அங்க ஏறி போய் பார்த்தா இவங்க என்ன செய்தி கிடைச்சதோ அதே மாதிரி அது ஒரு அழகான ஊரு. அங்க நிறைய பூக்கள், நிறைய பூச்சிகள், தவளைகள் வாழ்றதுக்கான ஒரு நல்ல இடமா தான் அது இருந்திருக்கு. இப்ப அது இலக்கை எட்டிருச்சு. எதனால இது மேலே ஏறி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3வது தவளைக்கு காது கேட்காது. மத்த 2 தவளைகளும் எல்லாத்துடைய பேச்சையும் கேட்டுட்டு கீழே இறங்கிருச்சு. ஆனா அவங்க பேசின எதுவுமே இந்த தவளையோட காதுல விழுகல. அதனால இது இதனுடைய இலக்கை அடைஞ்சிருச்சு. இதேதான் நம்ம லைஃப்லயும் நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது பலருடைய கமெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மள அந்த வேலையை செய்ய விடாம தடுக்கும். ஆனா நீங்க ஸ்ட்ராங்காவும் அந்த விஷயத்துல கான்பிடென்ட்டாவும் இருக்கீங்க அப்படின்னா யார் சொல்றதையும் கேட்காம நீங்க உங்களுடைய வேலையை தொடர்ந்து செஞ்சாலே போதும், கண்டிப்பா ஒரு நாள் அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்ப இதுக்கு நீங்க யோசிக்கலாம், சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். நாங்க ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, 60 lakhs எஸ்டிமேஷன் போட்டேன்னா கண்டிப்பா 85 lakhs ஆகும், இஎம்ஐ எல்லாம் வேற லெவல்ல இருக்கும், உன்னுடைய சேலரியில அந்த இஎம்ஐ கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓ சரிதான் போல இருக்கு, சரி இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி வரட்டும் அப்புறமா இந்த வீடு கட்டுறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்க டிராப் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு வெளிநாட்டிலேயே வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு போறியா, அங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சே, எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் இப்பதான் போனா, இருக்க முடியாம ஒரு 3 மாசத்துலயே திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, அப்ப இது தேவையா நமக்கு, பேசாம இங்க இருக்கிற வேலையவே பார்க்கலாமேன்னு அதையும் நம்ம டிராப் பண்ணிடுவோம். இதே மாதிரிதான் ஒரு விஷயங்கள்லயும் எல்லாருமே நல்ல எண்ணத்தோடையும் சொல்லுவாங்க, அதே சமயத்துல போற போக்குல ஒண்ணு சொல்லிட்டு போவோமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதையெல்லாம் நம்ம டேக்கிங் டு அக்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களால எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. அதனால நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சைலண்டா செய்யுங்க, யார்கிட்டையும் டெசிஷன் கேட்காதீங்க, ஒப்பீனியன் கேட்காதீங்க,
மெயினான விஷயம் அதனுடைய சக்சஸையும் ஃபெயிலியரையும் நீங்களே எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் சக்சஸா மாறும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.